நண்பர்களுக்கு வணக்கம். வெற்றிக்கு முதல் எதிரி யார் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயம் தான். அந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளுடைய வெற்றிய வந்து எப்பவுமே தடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா, நம்ம ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது, அங்க முதல்ல வந்து ஒரு தடையா நிக்கக்கூடியது அந்த பயம் தான். அந்த பயம் ஏன் வருது? அந்த பயத்த எப்படி நம்ம ஒழிச்சு, அதே நேரத்தில அந்த வெற்றிய எப்படி அடையிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதே நேரத்தில இந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம உள்ளுக்குள்ள வந்த உடனே என்ன மாரியான ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த பயம் நமக்குள்ள வந்தாச்சு அப்படின்னாலே, எதிர்மறையான எண்ணங்கள் தான் முதல்ல வர ஆரம்பிக்கும். ஏன்னா, நம்ம மனசுக்குள்ள வந்து ஒரு விஷயத்த நம்ம அடையணும் அப்படின்னு நினைக்கும்போது, ஒரு வெற்றிய நோக்கி நம்ம பயணப்படணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது, நம்ம மனசுக்குள்ள அத பத்தின ஒரு பயம் உள்ள வந்துருச்சு அப்படின்னா, எண்ணங்கள்ல வந்துருச்சு அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம் உடனே, அத பத்தின முடியாது, இல்ல இதெல்லாம் செஞ்சு முடிக்க முடியுமா? அப்படிங்கிற நெறைய கேள்விகள் நமக்குள்ள எழ ஆரம்பிச்சுரும். அப்போ உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எந்த விஷயத்த அடையணும்னு நெனைச்சோமோ, எத நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு நெனைச்சோமோ, அந்த விஷயத்த வந்து நம்ம உடனே என்ன பண்ணுவோம், இது தோல்வியில முடிஞ்சிரும் அப்படின்னு நம்மளே ஒரு முடிவு பண்ணுவோம். அப்போ அந்த விஷயத்த நம்ம செயல்படுத்தாம விட்டுருவோம். அப்போ இந்த பயம் வந்தது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு செயல்ல உடனே இறங்கிரணும். ஏன்னா, பயம் அப்படிங்கிறது ஒரு உணர்வு ரீதியானது தான். எல்லாருக்குமே வரக்கூடியது தான். அது மனித இயல்பு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா, பெரிய பெரிய நிபுணர்கள், உளவியல் நிபுணர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, பயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரக்கூடிய விஷயம் தான். நம்ம அதே நேரத்தில நீங்க வெளி இடத்துக்கு போயிருப்பீங்க. அப்போ இன்னொருத்தர பார்த்து பயம் வரும். அந்த பயம் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, இவர் நம்மள தப்பா நினைச்சுருவாரோ, இல்ல நம்ம அவர விட நம்ம தாழ்ந்தவரா இருப்போமோ அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் இருக்கும். அப்படி கம்பேரிசன் பண்ணோம் அப்படின்னாலே, கண்டிப்பா நமக்கு வந்து அந்த பயம் அப்படிங்கிறது வரும்போது, ஆட்டோமேட்டிக்கா உடம்புக்குள்ள ஒரு பதபதப்பு, ஒரு பதட்டம் இந்த மாரியான விஷயங்கள் வரும். இது வந்து வெளியில போம்போது அப்படிங்கிறத விட, நெறையா அலுவலகங்கள்ல நடக்கும். இல்ல நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல நடக்கும். அப்ப இந்த விஷயங்கள நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கும்போது, அவரும் நம்மள மாரி ஒரு சராசரியான மனிதர் தான். நம்ம என்ன எண்ணங்கள் நமக்குள்ள ஓடுதோ, அந்த எண்ணங்கள் தான் ஓடும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல நினைக்கணும். அப்போ அந்த எண்ணங்கள கொண்டு வந்துட்டு, அந்த பயம் இல்ல இன்னொரு மனிதர பார்த்து நம்மள தாழ்த்திக்கிட்டே இருப்போம். அந்த விஷயங்கள முதல்ல நமக்குள்ள இருந்து தகர்த்தெறியணும். அப்ப நம்மளுடைய அந்த தாழ்வு மனப்பான்மை, இல்ல ஒருத்தர பத்தி மதிப்பீடு, உயர்வா மதிப்பீடு பண்றது, இன்னொன்னு ஒருத்தரோட தோற்றம், இந்த மாரியான விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு, அப்ப நம்ம வந்து அவர விட நம்ம ஏதோ ஒரு தகுதி குறைவா இருக்கோம். இல்ல நம்ம அவர மாரி வெற்றி பெற முடியாது, அப்படிங்கிற மாரியான ஒரு 2ஆம் தர யோசனை தான் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான 2ஆம் தர யோசனை எப்ப மனசுக்குள்ள வருதோ, அப்போ நம்ம வந்து எப்பவுமே 2ஆம் தரமா தான் இருப்போம். அதாவது ஒருத்தர் வந்து எப்போ வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கிறாரு, முதல் நிலையிலே இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னா, நம்மளால அவர முந்தி செல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல மனசுக்குள்ள நினைக்கணும். ஏன்னா, அவருக்குள்ள ஒரு திறமை இருக்கும். அந்த திறமைய அவர் பயன்படுத்தி வெற்றி பெற்றிருக்காரு. அப்போ அத மாதிரியான ஒரு திறமைய வந்து நமக்குள்ளேயும் கொண்டு வரணும். நம்ம அந்த வெற்றிய நோக்கி பயணிக்கிறதுக்கு, அந்த வெற்றிய அடையிறதுக்கு நம்ம திறமைகள எந்த வழியில பயன்படுத்தலாம். ஏன்னா, எப்பவுமே சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள வரணும். அந்த சிந்தனைய செயல்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நினைக்கணும். ஏன்னா, அறிவுத்திறன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு அளவுக்கு தான் பயன்படும். ஏன்னா, அறிவுத்திறன் அப்படிங்கிறது எப்பவும் எல்லாருக்கும் வேண்டியது தான். ஆனா, அதே நேரத்தில அறிவுத்திறன் மட்டுமே இருந்தாலும் எல்லாராலயும் ஜெயிச்சிட முடியாது. நீங்க நெறைய பேர பார்த்துருக்கலாம். நம்மளுடைய பள்ளி காலங்கள்ல, இல்ல படிக்கக்கூடிய காலங்கள்ல, வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல நம்ம கண்கூடாவே பார்த்துருப்போம். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அறிவுபூர்வமா இருப்பாங்க, அறிவுத்திறனா இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, முதல்நிலை மாணவியரா கூட இருந்திருப்பாங்க. ஆனா, அவங்களால வாழ்க்கையில சில விஷயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, தோல்வி தான் அடைஞ்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை உணர்வு அப்படிங்கிறத அவங்க வந்து தளர்வா தான் வச்சிருந்திருப்பாங்க. அப்ப யார் ஒருத்தர் வந்து அறிவுத்திறன் அப்படிங்கிறத தாண்டி, அந்த அறிவ வந்து எண்ணங்களால செயல்படுத்த வைக்கணும். அந்த அறிவு நமக்குள்ள இருக்கும். அந்த அறிவ இயக்கக்கூடியது நம்ம எண்ணங்களா இருக்கணும். அந்த எண்ணங்கள் எப்படியா இருக்கணும்னா, வெற்றிய நோக்கிய எண்ணங்களா இருக்கணும். அப்பதான் நம்மளால அந்த இடத்துல வெற்றி பெற முடியும். அதனால நீங்க நமக்கு அறிவு இல்லையோ, இல்ல நம்ம அவங்களோட நம்ம வந்து அறிவு கம்மியா இருப்போமோ, அப்படின்லாம் நீங்க எப்பவுமே உங்கள தாழ்த்திக்க தேவையில்ல. ஒருத்தருக்கு வந்து 120% அறிவு கூட இருக்கலாம். ஆனா, அந்த அறிவுத்திறன வந்து அவங்க சரியான எண்ணங்கள வச்சு செயல்படுத்தலன்னா, அந்த அறிவுத்திறன் 120% இருந்து பயனில்ல. ஒருத்தருக்கு சராசரியா 100% இல்ல 80% அறிவுத்திறன் இருக்கலாம். ஆனா, அவர்ட்ட அந்த எண்ணங்கள் அந்த அறிவுத்திறன செயல்படுத்தக்கூடிய எண்ணங்கள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப அத வச்சு தான் அவங்க வந்து வெற்றி அடைவாங்க. அப்ப நீங்களும் என்ன பண்ணுங்க எப்பவுமே அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவுத்திறனை இயக்கக்கூடிய ஆற்றலா உங்களோட எண்ணங்கள வந்து வடிவமைச்சுக்கங்க. அப்ப அந்த எண்ணங்கள் வந்து அறிவுத்திறனை இயக்கக்கூடிய விஷயமா இருந்தது அப்படின்னா, உங்களுடைய வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாது. அதனால எப்பவுமே சரிதான். எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், இல்ல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அங்க வந்து ஒரு குழப்பம் வரும். குழப்பமான மனநிலை வருது அப்படின்னா, நீங்க உடனே என்ன பண்ணுங்க, அந்த குழப்பமான மனநிலையிலிருந்து வெளிவர்றதுக்கு என்ன முயற்சிகள்,
அப்படிங்கிறத பாருங்கள். அந்த எண்ணங்களை வந்து தெளிவுபடுத்துங்க. ஒரு தைரியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு குழப்பமான மனநிலை இருந்தால் கண்டிப்பாக எடுக்க முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், நேர்மறையான எண்ணத்தை அந்த இடத்துல உள்ளே புகுத்தணும். ஏன்னா அந்த குழப்பமான மனநிலை என்ன செய்யும் அப்படின்னா பயத்தை உருவாக்கும், ஒரு பதட்டத்தை உருவாக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எனக்கு ஏன் இந்த பயம் இப்போ வந்திருக்கு, இந்த குழப்பம் ஏன் வந்திருக்கு, இதுக்கு நான் எப்படி ஒரு தீர்வை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உணர்வை நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே விதைச்சிக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே அந்த நம்பிக்கை உணர்வை வந்து விதைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி அப்படிங்கிறது கைக்கு கைக்குள்ள உள்ளங்கையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் எப்போவுமே அந்த நம்பிக்கை உணர்வு அப்படிங்கிறது மட்டும் இருந்தால் மட்டும் பத்தாது. அந்த நம்பிக்கை உணர்வை செயல்படுத்தக்கூடிய அந்த ஆற்றலும் சக்தியும் நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ மனசுக்குள்ளே ஒரு மந்திரமாக நான் இதை அடைவேன், என்னால் கண்டிப்பாக இத்தனை மாதத்துக்குள்ளே அடுத்த வருஷத்துக்குள்ளே இப்போ இருந்த நிலைமையை விட நான் முன்னேற்றத்தை காண்பேன் அப்படிங்கிற ஒரு உந்துதல் சக்தி உங்கள் மனசுக்குள்ளே எப்போவுமே ஓடிக்கிட்டு இருக்கணும். அந்த உந்துதல் சக்தி தான் உங்களை வந்து ஒரு வெற்றியாளனாக கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்த்தும். நீங்கள் வெற்றியாளன் ஆகிறதுக்கு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உந்துதல் சக்தியை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்பிக்கை உணர்வை அதிகமாக உங்களுக்குள்ளே நீங்களாகவே ஊட்டிக்கிட்டு இருங்க. வெளியிலேருந்து நம்பிக்கை உணர்வு வரதை விட உங்களுக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் எப்போவுமே பேசிக்கிட்டு இருங்க, வெற்றியை தரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.